விரும்புறத கேட்கறது தப்பு கிடையாதுங்க. எனக்குள்ள ஒரு விருப்பம் வருது, அதை நான் அவர்கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு அதை நான் இருதயத்தில் வச்சுட்டு இருக்க கூடாது. அது அவருக்கு சித்தம்னா தருவார், சித்தம் இல்லையா அது எனக்குரியதெல்லாம் நான் விட்டுறணும். ஏசேக்கு போய் துறவ தோன்றார். யாரு? ஈசாக்கு. வந்து சத்துருக்கள் மூடி போட்டாங்க. ஆண்டவரும் பேசாம இருந்துட்டார். ஈசாக்கு அழல்ல. ஈசாக்கு அங்கிருந்து மாறிட்டான். சித்னாவில் அங்கேயும் அதே பிரச்சனை. ஈசாக்கு மாறிட்டான். ரெகோபோத்துல வந்தான். ஏன் ஏசேக்கிலும் சித்னாவிலும் மூடி போட்ட சத்துருக்களுக்கு ஏன் ரெகோபோத்துக்கு வரல? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், கர்த்தர் வர விடல. ஏன்? அது ஈசாக்கு, அது உனக்குரியது. உனக்கு நான் ஆயத்தம் பண்ணது. உனக்கு ஆயத்தம் பண்ண எல்லைக்குள்ளே சத்துருவை வர விட மாட்டேன். உனக்குரியது அல்லாததுல ஒன்னையும் இருக்க விட மாட்டேன். ஏசேக்குல கர்த்தர் ஈசாக்கு இருக்க விடல. சித்னாவுல கர்த்தர் ஈசாக்கு இருக்க விடல. ரெகோபோத்துல கர்த்தர் சத்துருக்களை இருக்க விடல. உனக்குரியதுல உன் சத்துருக்களை வரவிட மாட்டேன். உனக்குரியது அல்லாதவைகள்ல நான் ஒன்ன இருக்க விட மாட்டேன். இந்த நிச்சயம் மட்டும் இருக்கும்னா கிடைக்காததுக்காக நம்ம புலம்ப மாட்டோம், கிடைச்சதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்.